இங்கே புதுசாக ஒரு பேங்க் இப்போ திறந்துருக்குது. மும்பையில் வீடு பார்த்துக்கோங்க, எல்லாமே எப்படி லைனாக இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா மும்பையில் இருக்கிற ஒரு சந்து பொந்து இருக்காது, சந்து பொந்தில் கூட வீடாக தான் இருக்கும் லைனாக. மேலேருந்து ஒரு 3 ஃப்ளோர், அதுக்கு மேலே இதுக்கு லிமிட்டேஷன் கிடையாது. 1 2 1 2 2 3 தான். எங்களுக்கும் அதே லிமிட்டேஷன் தான். இந்த இடம் ஃபுல்லுமே வந்து 4 மார்க், 3 மாடிக்கு மேலே எடுக்கக்கூடாது. கவர்மெண்ட் ரூல்ஸ். எப்படி தான் இருக்கும் இது எல்லாமே லைனாக பார்த்தீங்களா? எல்லா சந்துக்களுமே அப்படி தான் இருக்கும் வீடு. இதை விட தாராவி ரொம்ப மோசமாக இருக்கும். பட் எங்கள் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் நாடு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது, அங்கங்கே கொஞ்சம் இடம் ஃப்ரீ இருக்கும். பட் எல்லா இடமும் வந்து ஒன்று போல் இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்படி தான் எங்கே பார்த்தாலும் சந்து பந்தாக தான் இருக்கும் லைனாக. வீடு எல்லாமே பாருங்கள் லைனாக எல்லாமே இப்படி தான். பாம்பேயில் எல்லாமே இப்படி தான் இருக்கும். இல்லை வந்து ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குது. இன்னும் அதை என்றைக்கு சரி பண்ண போகிறாங்களோ தெரியல. ரோடு சரி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி பயங்கர மழை, கொஞ்ச நேரத்தில் திடீர்னு மழை. நான் ஸ்கூலுக்கு போகிறேன். எங்கள் பாப்பா வேற ஒரு ஸ்கூலுக்கு போயிருக்கா இன்றைக்கி. அது ஒரு மராட்டி ஸ்கூலு. அங்கே வந்து காம்படிஷன், கலரிங் காம்படிஷனுக்கு இவள் 2nd லெவலில், இது போன தடவை ஒரு லெவல் பண்ணாங்க. இப்போ 2nd லெவலுக்காக இது வேறு ஸ்கூலில் இன்றைக்கி வர சொல்லியிருக்காங்க. அதுக்காக நம்ம காலையிலே போய்ட்டு இன்னும் வரல, இன்ப தான் வருவாங்க. அதான் நாங்கள் போய் பிக்கப் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா ஒவ்வொரு இடத்துல தேவி வச்சுருக்காங்க ஒரு வீட்டில். இப்போ பிள்ளையார் வச்சு தூக்கி கொண்டு போய் போட்ட மாதிரி இப்போது இது இங்கே தேவி சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வந்து காளி கோயில் அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இங்கே தேவி சொல்லுவாங்க. அது கொண்டு போய் அது கரைக்கிறதுக்கும் பிள்ளையார் கரைச்ச மாதிரி அவங்க அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே கொண்டு போய் போட்டு வருவாங்க. மெயின் ஹைவே. நான் இது வந்து ஷார்ட்கட்டாக எங்கள் வீட்டிலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கேன் இன்றைக்கி. இங்கே எல்லாமே வீடு எல்லாம் இப்படி தான் இருக்கும். ஆனால் எங்கள் இடத்துல வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம ஊர் நாடு மாதிரி ஓரளவுக்கு பார்க்க பரவாயில்லாமல் இருக்கும். தாராவிலாம் போனீங்கன்னா காலே வைக்க முடியாது. ஒரு சில பேர் சொன்னீங்க, என்னங்க உங்கள் வீட்டுக்கிட்ட இவ்வளோ குப்பையாக இருக்குது, இதாவது பரவாயில்ல, இந்த குப்பையாவது பரவாயில்ல. தாராவி பக்கம் போனோன்னா ரோட்டில் இப்படி நடக்கக்கூட முடியாது, வெறும் சவதியாக தான் இருக்கும். அந்த சவதிக்குள்ளேயும் வீட்டு ஓரமாக பார்த்திங்கன்னா சாக்கடை போகும், அதுக்கு பக்கத்தில் வீடு இருக்கும். ஆனால் அவங்களெல்லாம் அதிலேருந்து வாழ்கிறவங்கள பாராட்டணும், ரொம்ப பாராட்டணும். அது ரொம்ப மோசமாக இருக்கும் இதை விட. அதுக்கு நம்மளுக்கு இது எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு தான் நினைக்கலாம். நான் அப்படி தான் நினச்சிப்பேன். அங்கே இருக்கிறதுக்கு இங்கே இது எவ்வளவோ ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் மழை காலம் தான் ரொம்ப கஷ்டம். வெயில் நேரம் கூட எல்லாத்தையும் சமாளித்து போயிடலாம். ஆனால் மழை காலம் மாத்திரம் பாம்பேயில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே பார்த்தீங்கன்னா பாம்பேயில் வந்து எப்போதுமே ஜக ஜகன்னு பயங்கர இதாக தான் இருக்கும். இன்றைக்கி பச்சை கலர் சாரி போல் எல்லோரும் பச்சை பச்சையாக வராங்க. நேற்று முழுக்க மஞ்சள் கலர், இன்றைக்கி பச்சை கலர். இன்றைக்கி 5வது நாள் அந்த ஸ்கூல் தான் போகுது. நாங்கள் விட்டுட்டாங்களா என்னென்னு தெரியலையே. இது வந்து பில்டிங் அப்பார்ட்மெண்ட் மாதிரி. இந்த ரோடு பக்கத்தில் இருக்க வீடுலாம் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரைஸ் வரும். இதெல்லாம் அதாவது நான் வந்து எங்கள் வீடு பக்கத்தில் காமிச்சேன் தெரியுமா, அந்த அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் சைடு காமிச்சல வீடு மாதிரி சின்ன சின்னதாக. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ரெண்ட்டில் எப்படியும் ஒரு 50 வரும். இங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக கூட இருக்கும். ஏன்னா அங்கே 50 வராது, கொஞ்சம் கம்மி இருக்கும். இது கூட வரும். இது வந்து எப்படின்னா மெயின் ஹைவேயில் இருக்கிறதுனால இந்த பில்டிங் அப்பார்ட்மெண்ட் எல்லாமே ஓவர் காஸ்ட் வரும். ஏன்னா இது வந்து மெயின் ரோடுக்கிட்ட அப்படிங்கிறதுனால பயங்கர ப்ரைஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்காரங்க, நம்ம தமிழ் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து பாம்பேயில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொந்த வீட்டில் தான் இருப்பாங்க. எல்லாருமே வாடகை வீடுன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேர் வேணுமா ரெண்ட்டுக்கு இருக்கலாம். பட் மற்றபடி எல்லாருமே வந்து வாடகைக்கு தான் இருப்பாங்க. இந்த ஸ்கூலுக்கு தான் நான் இன்றைக்கி எங்கள் பாப்பாவை பிக்கப் பண்ண வரேன். இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு. ஸ்கூல் இருக்குது, எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க.
வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், மராத்தி ஸ்கூல், மராத்தி மீடியம். இங்கே தான் எங்கள் பாப்பா டிராயிங் காம்படிஷனுக்கு வந்திருக்காங்க. எப்போ விடுறாங்கன்னு தெரில. பாதி பேரண்ட்ஸ் இந்த ஸ்கூல் விடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பிள்ளையை கூப்பிட்றதுக்காக வந்துருக்கோம். மோல் அங்கேருந்து இங்கே வந்து சரி, நம்ம இங்கே நிற்போம். அது எப்போ வருதோ தெரில. இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுங்க. இங்கே உள்ள பாம்பே கவர்மெண்ட் ஸ்கூல். இது மராட்டி மீடியம் தான். இது இங்கிலீஷ் மராட்டி தான் அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு எப்படி தமிழ் சப்ஜெக்ட் அதிகமாக வருமோ அதே மாதிரி இவங்களுக்கு மராட்டி அதிகம் வர விட்டுட்டாங்க. நம்மளும் உள்ள சீக்கிரம் போயிடுவோம். இல்லைன்னா கூட்டத்துக்குலாம் கண்டுபிடிக்க முடியாது. இல்லைன்னா எல்லாம் முன்னாடி போய் நின்றுட்டு எங்கே வருது நம்ம பிள்ளைக்குட்டி எங்கே வருதுன்னு பார்த்துட்டு இருக்கணும். வராங்களாம். சவதியாக தான் நடக்குது. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலு இங்கே உள்ளதெல்லாம் ரொம்ப நீட் அண்ட் பெஸ்ட் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு இடத்துல கவர்மெண்ட்டை பொறுத்து இருக்குது. மராட்டி கவர்மெண்ட்டில் எல்லாமே நல்லா சிலது சூப்பராக தான் வச்சுருக்காங்க. இந்த ஸ்கூல் வந்து இதே மாதிரி 2 ஸ்கூல் உண்டு. இங்கே ஒன்று இருக்குது. இது புது சுதாகர், பழைய சுதாகர்ன்ற 2 ஸ்கூல் இருக்குது. இவன் வந்து எல்லா ஸ்கூலுக்கும் இங்கே ஒன்று போல் வச்சுருக்காங்க. இங்கே எல்லா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் காம்படிஷன். அதனால் ப்ரைவேட்டு கவர்மெண்ட் எல்லாமே மிக்ஸ் ஆகி வராங்க. மழை வேறு வருது. மழை வேறு இப்போ தான் வருதுமா. அதில் எந்த ஸ்கூலுக்கு போனாலும் லேட்டாகி தான் வருது. கடைசியில் தான் வருதுமா. சீக்கிரம் வந்தோடனே இருக்காது. வேறு நம்மளை சீக்கிரம் வந்து நின்று மம்மின்றவா. நம்ம ஊரில் மராட்டி கவர்மெண்ட் ஸ்கூல் இது மாதிரி தான் இங்கே உள்ள ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் போல். ஆனால் கொஞ்சம் வித்தியாசம். தமிழ்நாட்டில் வேறு மாதிரி இங்கே வேறு மாதிரி இருக்குது. வருது நம்ம குட்டி. என்னாயிட்டு? சல் போமா.